உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட் உள்ள வெஜிடபிள் ரவா கிச்சடி. ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் அவசியம் கொடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுங்கிற செய்முறையை பார்ப்போம். ரொம்ப டேஸ்டான இந்த ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு நம்ம பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, தக்காளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் பேசிக் எடுத்து வச்சுருவோம். இப்போ எடுத்து வச்ச எல்லாத்தையுமே பொடி பொடியாக நம்ம நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. முதல்ல ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ் பண்ணும்பொழுது கடலை எண்ணெய் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இதுலேயே இப்போ நாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். எண்ணெய் சூடானதும் நல்ல ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ஓரளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு கொஞ்சம் ஆகட்டும். நல்ல வாசனை வர ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கடுகு அதையும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலரில் வறுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுத்தடுத்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே சேர்த்தலாம். நல்ல வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ரொம்ப நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு இதில் நல்லா கலந்து விட்டு இந்த இது வந்துட்டு வெங்காயம் வந்து கிளாஸியாக மாறட்டும். அது வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுருவோங்க. நம்ம வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வெந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதனால வந்துட்டு இதில் ஒரு டேஸ்ட்டு, அப்புறம் அது சீக்கிரமாக வதங்கியும் கொடுக்கும். ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் இன்க்ரீஸ் ஆகுங்க. இது மூணுமே வந்து இந்த சால்ட் அந்தந்த இன்க்ரீடியன்ட்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது ஃபைனாக சாப் பண்ண தக்காளி அதையும் இதில் அப்படியே கலந்து விட்டுட்டு நல்லா இதுவும் அதோட மிக்ஸ் ஆகி வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே தேவையான உப்பு, இந்த தக்காளிக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை மட்டும் போட்டு திருப்பியும் ஒரு தடவை கலந்து கொடுத்து அப்படியே விட்டுடுவோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்ல பொடியாக போட்டு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, இந்த முந்திரி பருப்பையும் போட்டுட்டு நல்ல ஒரு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது நல்ல எல்லாமே சேர்ந்து வதங்கிடுது. இந்த முந்திரி பருப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சியை பொடியாக நறுக்கி பூண்டை தட்டி வச்சுருக்கோம். இப்போ நாம் இது ரெண்டையுமே இந்த இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுற போகிறோம். வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேரட் வந்துட்டு நம்ம பொடியாக சாப் பண்ணியிருக்கோம். இந்த பீன்ஸையும் இது போல் கட் பண்ணிவிட்டு அப்படியே பச்சையாக போட்டு நான் வதக்கலை. எதுக்காகனாக்கா நிறைய எல்டர்ஸ் சாப்பிட்றாங்க. எப்போவுமே பீன்ஸ் ஒன்று மட்டும் டைஜஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அது சத்து நிறைந்ததோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை ரொம்ப நல்லா வேக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கேரட்டை நம்ம அப்படியே ஃபைனாக சாப் பண்ண போது இதை இது போல் கட் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 7-8 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் அந்த இதுலேயே ஆட் பண்ணிவிடுவோம். நாம் இது போல் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துடலாம். நல்லா இப்போ கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்க வேண்டியது தாங்க. இப்போ போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலரி ஒரு அப்படியே சிம்மில் வச்சு வதங்கட்டும். அப்படியே அடுத்தது நாம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் இதில் போட்டுட்டு இந்த வெஜிடபிள் ரவா கிச்சடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே வாயில் போட்டோன்னா அவ்வளோ கரைஞ்சி ரொம்ப ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பசங்க மட்டும் இல்லை எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இதை ரொம்ப ஹெல்தி வேறு, எல்லா வெஜிடபிள்ஸும் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ மார்னிங் ஹவர்ஸ்லேயே இவ்வளோ எனர்ஜி கிடைக்கிற மாதிரி பண்ணிடலாம் இதை வச்சு. இதில் இந்த 200 கிராம் டம்ளரில் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கோம். அதுக்கு 5 டம்ளர் 5.25 டம்ளர் வரைக்கும் நல்ல தண்ணியை பாயில் பண்ணி கொதிக்கிற தண்ணி ஆக்கி இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக
அது கொதிக்கட்டும். அந்த தண்ணி 5-5.25 டம்ளர் போல் தண்ணி எடுத்துருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த 1 டம்ளர் ரவையை நாம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே குக்கிங்கிறது ஒவ்வொரு இதாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஹவர்ஸ் டுகெதர் கிச்சன் ஒர்க் ஆகிடும். ஒரு இது பண்ணும்போதே இன்னொன்று மைண்ட் அப்ளை பண்ணி அழகாக யோசித்து செய்யணுங்க. ஸோ இந்த ரவை இதிலையே ஃப்ரை ஆகட்டும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக விட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருவோங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்ல ரவை ஃப்ரை ஆகி வருது. இந்த ரவை மட்டும் ஈஸியாக வேகறாப்பில் தோணும். ஆனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் அடிஷ்னல் டைம் ஆனாலும் நாம் ரவை நல்லா வெந்திருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். இப்போ இந்த மஞ்சப்பொடி போட்டாச்சு. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை அதையுமே இப்போ போட்டுடலாம். கடைசியில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை போட்டுட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துடலாம். அதுக்குள்ளே தண்ணியும் நம்ம எடுத்து வச்சது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா தழைச்சி வந்திருக்கு. இந்த தண்ணியை அப்படியே எடுத்து இந்த ரவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன். அப்படியே இந்த நல்லா தழைச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணியிருக்கு. அடுப்பையும் நல்லா ஹையில் வச்சாச்சு. வச்சு அப்படியே கிளறி கொடுத்துடலாம். பாருங்கள், இதை கிளறிட்டே வந்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அப்படியே கொதித்து வரட்டுங்க. இது ஒரு மூடியை போட்டு இதை மூடி வச்சிட வேண்டியதுதான். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியெல்லாம் விட்டோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம அப்படியே அந்த தட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம். கொதிக்கிற தண்ணியை விட்டு நல்லா கிளறி கொடுத்து இது போல் தட்டு போட்டு மூடி இருக்கோம். இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 5-6 நிமிஷம் கூட அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகிட்டு ஓரளவுக்கு நல்லா பதமாக வர ஆரம்பிச்சாச்சு. அப்படியே ஒரு நான்ஸ்டிக்காக இருக்கிறதால ஒட்டவும் வராது. இது சர்விங்க்கே ரெடி ஆயாச்சு. எக்ஸலண்ட் ஃப்ளேவர், வாசனையாக இருக்குது. நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதையும் போட்டுடலாம். இதையும் போட்டு அப்படியே நல்லா கலந்து கொடுத்துடலாம். அப்படி கலந்து கொடுத்து ஒரு நிமிஷம், அந்த நிமிஷத்தில் இன்னும் ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகும். ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூ வேறு, வெஜிடபிள்ஸு எல்லாமே சேர்ந்து இதை வெரி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். இதை சர்வ் பண்ணும்போது ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கு மேலே வேண்டாம், நெய் விட்டிங்கன்னா அது அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும். ஸோ இப்போ இது சர்விங்க்கே ரெடி ஆயாச்சுங்க. இது எக்ஸலண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஈவினிங் டின்னர் கூட இதை யூஸ் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோடு நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்.